இன்னுடைய வேடருமா கிணைக்கிணையும் செல்ல ஒன்னா சிங்கவே கொண்டன இந்த பேசத்துக்கு சிங்கவே கொண்டாங்க அடிக்கடி நினச்சா போயிட்டு வர முடியாது. சென்று காந்தருக்கு அரிய கோயில் சேவிக்கணும்னா கூட முடியாத போடுவாங்க அடிக்கடி. தெய்வம் அல்லா செல்ல ஒன்றா தெய்வமாக பிறந்த அவர்தான், அதாவது பகவானுடைய கட்டாட்சம் இருக்கணும், அவருடைய அருள் உண்டு. இல்லைன்னா தெய்வமாக இருக்கணும், அந்த தெய்வத்தினால தான் போய் தருவாங்க ஆழ்வார். அவருக்கு அந்த செலுத்துக்கள் பேசுகிற இலையெல்லாம் அவருக்கு அவர்தான் ரொம்ப இளைஞர் சமாளிப்பாங்க. மகாலட்சுமி கோவப்பட்டு வெளில போயிட்டான். அவன் இளைஞன் என்ன தப்பு பண்ண கூட அவனை திருச்சி ஆளை பண்ணாங்க. நான் அது மாதிரி ஆளை பார்க்குறேன், நான் உங்கள்கிட்ட பார்க்க பண்ண மாட்டேன். தாயார் கோச்சிங் வெளில போகும்போது அந்த பெருமை செலுத்தி அவளே சுவாமியை கோபத்தை காக்கிறதும் பகவான் தாயாருடைய கோபம் காக்கிறது குறைக்கணும். மலையில் அவதாரம் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் குழந்தை நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி சுவாமி போகணும். அவ்வளோ கோபமாக இருக்காங்க. இந்த திருப்பதி மொத்தமாக அவர் போராடி வச்சுருக்கோம். இந்த மொத்தத்தையும் அப்சர்வ் பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ஒவ்வொரு அவயங்களும் அது மாதிரி பண்ணால் தாயாடு கோச்சிங்கெல்லாம் குறைஞ்சிருக்கணும். சரி 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 பகவான் வந்து சத்தியத்தை காப்பாற்றுறதுக்காக சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் வியாப்தும் சபூஜே சுத்திரேஷாத்மனா அதிருஷ்யதாம் அத்தியுத ரூபமுத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் ந மிருதம் ந மானுஷம். அதாவது பகவான் வந்து எவ்வளோ வரவழைத்தான் இளைஞர்கள். அவருடைய சாவு எப்படி வரக்கூடாது? நபூதே நாம்பரே மிருத்யு நனரை நமிருகை ரபி சுராசுரமகை. என்னுடைய மிருத்யுவானது காத்தாலையும் வரக்கூடாது, ராத்திரியும் வராது, வீட்டிலையும் வரக்கூடாது, ஆகாசத்திலையும் வரக்கூடாது, ஆகாசத்திலையும் இருக்கக்கூடாது, பூமியிலையும் இருக்கக்கூடாது, மனுஷனாலும் கூடாது, ஜந்துக்களாலும் கூடாது, டிஃபென்ஸ் ஆயுதங்களாலும் கூடாது. இப்பேற்பட்ட அவதாரம் பண்ண அதுக்கெல்லாம் பகவான் அவதாரம் வெற்றிரேகமாக பண்ணார். காத்தாலையில் சாயங்காலம் அந்தியம் கோரில் அரியுருவாகி அரியை அழித்தவனை. ஒரு அரி அர்ஜுனன், இன்னொரு அரி அசுரன். அந்தியம் கோரில் அரியுருவாகி அரியை அழித்தவனை அப்படின்னு பெறுவான். எங்க இருக்காங்க? திரைலோக்கியமேத தக்கிலும் நரசிம்ம கற்பம். அந்த பகவான் குழந்தை பிரஸ்லாதன் எங்க இருக்கான்னு சொல்றதுக்காக திரைலோக்கியமேத தக்கிரம் 3 லோகத்துல பிரதி ஒரு கம்பத்திலே பெருமாள் அவதாரம் பண்ணுவாங்க. இந்த கம்பம் யார் வச்சாருன்னா அப்பா நாம அலந்திட்ட நூலை அவன் தக்க அங்கே வளர்ந்திட்ட வானொலி செய்த உருவாகி விளந்திட்டு இதனைய நகல் மார்பகன் என்ற கலந்திட்ட கைகளால் அளந்துட்டு கம்பத்தை குழந்தைங்க இதுதான் உங்க ஸ்தம்பம்.